அதிமுக ஒரு மாபெரும் கட்சியாக தமிழகத்தில் வலம் வந்து கொண்டிருந்தது. ஆனால் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அம்மாவின் இறப்பிற்கு பிறகு அதிமுக கட்சியானது சின்னாபின்னமாக உடைந்து பல்வேறு விரிசல்களை கண்டது. அதன் பிறகு அதிமுகவின் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி தலைமை பொறுப்பில் பதவியேற்றார். எடப்பாடி பழனிசாமி தலைமை பொறுப்பில் அமர்ந்த பிறகு 2019ஆம் ஆண்டில் தொடங்கி அடுத்தடுத்து நடந்த தேர்தல்களில் அதிமுக ஒரு முறை கூட வெற்றி பெறாமல் தொடர்ச்சியாக எதிர்க்கட்சியாக வலம் வந்தது. கடந்த சில தேர்தல்களில் அதிமுக என்னதான் தோல்வியை தழுவினாலும் கூட எதிர்க்கட்சி பதவியில் இருந்து வந்த நிலையில் தற்போது கடைசியாக 2026ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவிற்கு எதிர்க்கட்சியாக பதவி வகிக்கும் வாய்ப்பு கூட கை நழுவி போனது. முதலில் பெற முடியாமல் இருந்த கட்சி எதிர்க்கட்சியாக இருந்து வந்த நிலையில் தற்போது எதிர்க்கட்சிக்கு கூட வாய்ப்பு கிடைக்காமல் அதிமுக பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் தொடர்ச்சியாக அதிமுகவில் இருக்கக்கூடிய பல முக்கிய தலைவர்கள் அதிமுகவை விட்டு வெளியேறி மற்ற கட்சிகளுக்கு தாவுகின்றனர். இதே நிலை தொடர்ந்து நடந்தால் கட்சி இருந்த இடமே தெரியாமல் போய்விடும் என அதிமுக தொண்டர்களே நினைக்கும் அளவுக்கு தற்போது நிலைமை மாறிவிட்டது. தலைமை பொறுப்பில் இருக்கும் எடப்பாடி பழனிசாமியோ கட்சியை எப்படியாவது முன்கொண்டு வர வேண்டும் என்று எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் தன்னுடைய பதவியை காப்பாற்றிக் கொள்ளவும் தன் கைமீறி கட்சி சென்றுவிடக் கூடாது என்பதற்கான நடவடிக்கைகளை மட்டுமே மேற்கொண்டு வருகிறார். கட்சி எப்படி போனால் என்ன, நம் கைக்குள்ளேயே வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற மனநிலையில் எடப்பாடி மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் மெத்தன போக்கில் இருந்து வருவதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் அதிமுக தொண்டர்களுக்கு மத்தியில் தேர்தலுக்கு பிறகு சில சலசலப்புகள் ஏற்பட்டு பலரும் கட்சியை விட்டு வெளியேறினர். இதனைத் தொடர்ந்து தற்போது அதிமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் மற்றும் மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் முக்கிய முடிவு ஒன்று எடுத்துள்ளனர். அந்த முடிவு என்னவென்றால் எஸ்.பி. வேலுமணியை அதிமுகவின் அடுத்த தலைவராக கொண்டு வந்தால் சரியாக இருக்கும் என்றும் கட்சியை எப்படியாவது முன்கொண்டு வந்துவிடலாம் என்று எண்ணத்திற்கு வந்துவிட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் இந்த முடிவானது எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர்களுக்கு கடுப்பேற்றக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது. எப்படியாவது எஸ்.பி. வேலுமணியை தலைவராக்கிவிடக் கூடாது என்பதற்காக பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் கசிந்துள்ளது. ஆனால் அதிமுகவின் தொண்டர்கள் எஸ்.பி. வேலுமணி பக்கம்தான் ஆதரவாக இருக்கிறார்கள். எப்படியாவது அதிமுக கட்சியை எடப்பாடி பழனிசாமியிடம் இருந்து காப்பாற்றி கொண்டு வந்துவிட வேண்டும் என்று அதன் தொண்டர்கள் நினைத்து வருகின்றனர். ஆனால் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் கட்சியையும் பதவியையும் தவறவிடக் கூடாது என்று பல இடையூறுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது வரப்போகும் நாட்களில் முறையாக வெளியிடப்படும் என்று பரவலாக எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது.